நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். இப்போது எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மனமே குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது சரியா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. என்னுடைய புரிதலின்படி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மனமே குரு அப்படிங்கிறது 100% தவறு. எப்படி தவறு அப்படின்னா, இப்போ மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, மனதுக்கு சரி தவறு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. மனம் ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு என்ன தோணுதோ அது செய்யும், அவ்வளோதான். இது சரியா தவறா, வேணுமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை பற்றிலாம் அதுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மது குடிக்கிற நபர் இருக்காருன்னா, அந்த நபர் மீண்டும் மீண்டும் மது குடிக்கணும்னு, சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சுன்னா மது குடிக்கணும்னு எண்ணம் வருதுன்னா, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா மனம் சொல்லும் மது குடிக்கணும்னு, அவ்வளோதான், போய் குடிச்சிருவான், அவ்வளோதான். இது குடிப்பதனால் என்னென்ன விளைவுகள் வருது, இதை பற்றி அவன் சிந்திப்பானா? சிந்திக்க மாட்டான். ஒரு எல்லைக்கு பிறகு மருத்துவர் சொல்லுவார், நீ இனிமேல் மது குடிச்சின்னா செத்து போயிடுவேன்னு. அது வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு சிலர் அதுக்கப்புறமும் ஒரு மாதம் விட்டுட்டு அப்புறம் திரும்பி குடிக்கிறது. இதுதான் மனம். மனம் என்ன பண்ணும், அதுக்கு என்ன தோணுதோ அது செய்யும். இதை சாப்பிடணுமா சாப்பிட்றோம், குடிக்கணுமா குடிச்சிடும். பிற பெண்கள்கிட்ட பிற மனைவி அல்லாத பிற பெண்களோட உடலுறவு வச்சுக்கக்கூடாதுங்கிறது அறிவு, இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா மனம் அதெல்லாம் கேட்காது. இந்த அவன் அப்படி இருந்தான்ல, இவன் அப்படி இருந்தான்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும். இதுதான் மனதோட இயல்பு. இப்போ சொல்லுங்கள், இந்த மனம், இப்பேற்பட்ட மனம் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போ மனமே குரு என்கின்ற வார்த்தை முற்றிலும் தவறு. மனம் ஒருபோதும் குருவாக இருக்க முடியாது. உனக்கு குருவாக இருப்பது எது என்றால் உன்னுடைய ஆன்மா. உன்னுடைய ஆன்மா தான் உனக்கு குருவாக இருக்க முடியும். உன்னுடைய மனம் உனக்கு குருவாக ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. ஏன்னா மனதோட இயல்பே அதான். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அல்லது இப்போ செய்யக்கூடிய ஒரு செயல்கள், இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு செயல், ஒரு சின்ன அப்படியே கடை வீதி வழியாக போகிறீங்க, ஒரு கடையில் வடை சுடுறாங்க, அந்த வடையோட வாடை உங்களுடைய மூக்கு வழியாக போகுது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், வடை வாங்கி சாப்பிடுவோம்னு தோணும். வடை வாங்கி சாப்பிடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வடை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? மணி என்ன, 1:30 மணி ஆகுது, வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிடணும். இப்போ ஆயில் ஐட்டம், இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா என் உடலுக்கு உகந்தது அல்லதா, அதெல்லாம் தெரியாது அதுக்கு. அதுதான் மனதோட இயல்பே. இப்போ குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? குழந்தைக்கு மலம், ஜலம், சாப்பாடு, இந்த எந்த வேறுபாடுமே குழந்தைக்கு தெரியாது. அதனால தான் மனம் ஒரு குழந்தை அப்படின்றது. மனம் குழந்தை மாதிரி, அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனமானதை குரு என்று சொல்பவர்கள், அவர்களுடைய புரிதல் எந்த அளவில் இருக்குன்னு நீங்களே அதை புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. இவெல்லாம் ஒரு ஆன்மீக குருவே கிடையாது, இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், நான் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். மனம் குருவாக இருக்கும்னா உன்னை நல்வழிப்படுத்தணும் இல்லையா? உனக்கு எது சரி எது தவறுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு உண்மையான குரு சொல்லிக் கொடுப்பானா, சொல்லிக் கொடுக்க மாட்டானா? அப்போ மனம் குருவாக இருந்தால் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? உனக்கு சொல்லிக் கொடுக்கலையே. அப்போது மனம் குரு அல்ல. அப்போ உண்மையிலே குருங்கிறது ஆன்மா தான். இந்த ஆன்மா வெளியிலிருந்து எந்த குருவும் உன்னை மாற்றிட முடியாது. அது தற்காலிகமான மாற்றத்தை வேணால் ஏற்படுத்த முடியுமே தவிர, நிரந்தரமான மாற்றத்தை, ஒரு ஞானம் அடைந்தவனுக்கு நிரந்தரமான மாற்றத்தை கொடுப்பது எதுவென்றால், அவன் தன்னுடைய ஆன்மாவை உணரும் தருணத்தில் மாத்திரமே அந்த யோகியானவன், அந்த ஞானியானவன் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னதாக சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது அவனால் புரிஞ்சுக்க முடியாது.
ஏன்னா அது வரைக்கும் அவன் வேணா புறத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இவன் குரு அவன் குரு. கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் யாரையும் வழி நடத்தவே முடியாது. இதுதான் யதார்த்தம், இதை புரிஞ்சுக்கணும். அப்படி யாரையாவது வழி நடத்துறது உண்மையாக இருந்தால், இன்றைக்கி எத்தனையோ குருமார்கள் வந்து எவ்வளோ விஷயத்தை ஞானமடைந்தவர். நான் உண்மையான குருமார்களை சொல்கிறேன். ஞானமடைந்த ஞானியர்கள் சொன்ன கூற்றை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போது இங்கே யாருக்கும் குருவும் ஆக முடியாது. நான் ஒரு பதிவை போட்டிருக்கேன், நான் யாருக்கும் குருவும் இல்லை, எனக்கும் யாரும் குருவும் இல்லைன்னு. ஏன்னா ஒருவர் சொல்வதை கேட்டெல்லாம் ஒருத்தன் ஞானம் அடைய முடியாது, ஒருத்தன் புரிஞ்சிக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணும். கேள்வி எழுப்பி உள்ளுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா கடந்து கடவுள் அப்படிங்கிறதே உள்ளு தான். அப்போது அந்த ஆன்மாவை தொடும் பொழுது மாத்திரமே எல்லா விஷயமும் புரியும், அனைத்து ரகசியமும் புரியும். அப்பொழுது தான் ஆன்மாவை தொட்ட பிறகுதான், ஆன்மாவை தொடுவதற்கு தடையாக இருக்கின்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. ஒரு சாமானியனால், ஒரு ஆன்ம சாதகனால் ஏன் ஆன்மாவை தொட முடியலன்னா, அவன்கிட்ட மது இருக்குது, மாமிசம் இருக்குது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, புகையில இருக்குது, தீய சொற்கள் பேசக்கூடிய நிலையில் இருக்கான், பிறர் மனை நோக்குகின்ற நிலையில் இருக்கிறான், சாதி பார்க்குறான், மதம் பார்க்குறான், மொழி பார்க்குறான், இனம் பார்க்குறான், பேரை ஆசைப்படுறான். இவ்வளவும் வச்சுக்கிட்டு எதிர்பார்க்குறான். இவ்வளவும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி ஆன்மாவை உணர முடியுமானா, ஆன்மாவை ஒரு காலத்திலும் உணர முடியாது. இதையெல்லாம் விட்டொழித்தவனால் மாத்திரம்தான் ஆன்மாவை உணர முடியும். ஆன்மாவை உணர்ந்தவனால் மாத்திரமே ஞானம் அடைய முடியும். ஆன்மாவை உணர்ந்த பிறகுதான் அந்த ஆன்மா சரியாக வழி நடத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆன்மாதான் குருவாக முடியும். புறத்திலிருந்து யாருமே குருவாக, அது எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அது ரமண மகரிஷியாகவே இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை வந்து ஞானம் அடைய வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அவருடைய வார்த்தைகளை அவங்க எடுத்துக்கலாம், உள்வாங்கிக்க முடியுமே தவிர அவரால் ஒருவரை ஞானம் அடைய வைக்க முடியுமான முடியாது. ஏன்னா அவரவர் மனம் சார்ந்தது. மனதை அவன் கடக்கணும். மனதை கடக்காதது வரைக்கும் ஆன்மாவை தொட முடியாது. ஆன்மாவை தொடாதது வரைக்கும் குரு என்பவரை கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு நீயே குரு, உனக்கு நீயே ஒளியாய் இருப்பாய் என்பது போல உனக்கு நீ தான் எல்லாமே. அந்த ஆன்மாவை தொட்டு விட்டால் உனக்கு எல்லா ரகசியமும் புரிஞ்சிடும். இங்கே எல்லாமே என்னென்ன இருக்குது எல்லாமே உனக்கு புரிஞ்சிடும். அந்த ஆன்மாவை தொடாதது வரைக்கும் எதுவும் புரியாது. ஆக மனம் குரு என்றால் மனம் குரு அல்ல, ஆன்மாதான் குரு. நன்றி.